எங்க இருந்து வந்திருக்காங்க? சினிமா துறையில இருந்துட்டு, கலைத்துறையில இருந்து மக்களை நோக்கி வந்திருக்கவங்க. இவங்க வந்துட்டு இந்த மாதிரியான தவறான விஷயங்களை வந்துட்டு மக்களுக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிற நபர்கள் கூட நீங்க இவங்கள கொண்டு கம்பேர் பண்றீங்களே, எப்படி இது வந்துட்டு எப்படி இத நீங்க வந்துட்டு கம்பேர் பண்றீங்கன்னு தெரியல. அப்படி பண்ணாதீங்க. அது வந்து தவறு. சரி, ஓகே. நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சொல்றீங்க விஜய் வந்து அந்த ஸ்கோப் பண்ற மாதிரி டக்குனு இது பண்ற மாதிரி நடிக்கிறாரு, அதனாலதான் தமிழ்நாடு கெட்டு போகுதுங்கிற மாதிரி சொல்றீங்க. பட் அதை உருவாக்குற கல்ச்சரே வந்து டிஎம்கே ப்ரோ பண்றாங்க. அதுக்கு நீங்க ஒன்றும் சொல்ல மாட்டீங்களா? என்ன ப்ரோ? இல்ல இல்ல அதுதான் இருங்க அதுதான் ஒரு சொல்றேன் நிமிஷம் பாருங்க. இருங்க, அது நான் வந்துட்டு பேசிக்கிறேன். அவர் சீனா நீங்க எவ்வளவு நேரங்க நானும் உங்களை கையை நம்பி எவ்வளவு தூக்கிட்டே யங்ஸ்டர்ஸ் இருக்கிறது? இருக்காங்க. நீங்க அதை ஏன் ப்ரொஜெக்ட் பண்றீங்க? எவ்வளவு நேரங்க நானும் கையை நீங்க தூக்கிட்டே இருக்கிறது? யங்ஸ்டர் உங்க பின்னாடி இல்ல இது ரொம்ப தவறு. இல்ல உங்க பின்னாடி எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க? ஒரே உங்களுக்கு பின்னாடி நிமிஷம் எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க? கபிலன் அதெல்லாம் மாடரேட் இருந்துட்டு பண்ணுங்க. போது நீங்க பாட்டுக்கு எதை வேணாலும் சொல்லிட்டு போலாம். என்ன டிஎம்கே கல்ச்சர் உருவாக்குறாங்க, என்ன இமானுவேல் உருவாக்குறாங்க? போதை மருந்து இங்க தயாரிக்க முடியுமா? இங்க தயாரிக்க முடியுமா? ஏன் இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். ஒருத்தரா பேசுங்களேன். இமானுவேல், இங்க கேள்வி நான் கேட்ட கேள்வி வேற. இங்க அவர் சொன்னக்கூடிய பதில இருந்து ஏடிஎம்கே ட்ரெண்ட் சொன்ன பதில இருந்து நீங்க வேற ஒரு பக்கம் தாவுறீங்க. என் கேள்வி சிம்பிள். எம்ஜிஆரோட விஜயை ஒப்பிடுவது சரியா? இவ்வளவுதான் என் கேள்வி. இதுக்கு பதில் சொல்லுங்க போதும். நான் அதுக்கான பதில் சொல்லிட்டேன். எம்ஜிஆர் வந்து இந்த டிஎம்கே ஏடிஎம்கேவோட அந்த ரைவல அதை நீங்க எடுத்து வச்சு அதுல நீங்க வந்து நடுவுல கிண்டணும்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு. அது நம்ம ஸ்பேஸ்ல நடக்காது. அது என் ஸ்பேஸ்ல சத்தியமா நடக்க விட மாட்டேன். ஓகே, இங்க டிஎம்கே ஏடிஎம்கே குள்ள இந்த ரிவலை கொண்டு வந்து இங்க கொண்டு அதுல நீங்க குளிர்காயணும்னு நினைக்காதீங்க. என் கேள்வி, இன்னைக்கு காலையில டிவிகே தொண்டர்கள் ஸ்பேஸ் போட்டு எம்ஜிஆர் ஆளுமையை விட, ஜெயலலிதா ஆளுமையை விட, கலைஞரோட ஆளுமையை விட, மு.க.ஸ்டாலின் அவருடைய ஆளுமையை விட எங்களுடைய விஜயோட ஆளுமை தான் பெருசு அப்படின்னு சொல்லி பேசுனது இங்க ரெக்கார்டிங்கோட இருக்கு. அப்படிதான் உண்மையில நீங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதுதான் என் கேள்வி. இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இமானுவேல், உங்கள்ட்ட தான் கேட்டேன். இமானுவேல், அதுதான் சொல்றேன். எம்ஜிஆர் வந்து கட்சி சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஆளுமைங்கிற அந்த இமானுவேல், நீங்க எந்த வருஷம் ஓட்டு போட ஆரம்பிச்சீங்க? இமானுவேல் போட்டிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேங்க. இமானுவேல், எந்த வருஷம் ஓட்டு போட ஆரம்பிச்சீங்க? இமானுவேல், எந்த வருஷம் ஓட்டு போட ஆரம்பிச்சீங்க? எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய கை தெரியுமா? அதுக்கப்புறம் அந்த கட்சிய இல்ல இமானுவேல் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. எம்ஜிஆருக்கு அடுத்தது வந்து அந்த அம்மா வந்து கட்சியை டேக் ஓவர் பண்ணி அதுக்கு அவங்க என்னென்னலாம் விஷயம்லாம் நடந்தது தெரியுமா உங்களுக்கு? அதோட ஹிஸ்டரி என்னன்னு வரலாறு தெரியுமா உங்களுக்கு? சரி, இந்த பக்கம் திமுக எடுத்துங்க. அறிஞர் அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சியில எவ்வளவு பெரிய உள்ள வெடிச்சது தெரியுமா? அதுக்கப்புறம் அங்க வந்து கலைஞர் அந்த பக்கம் உள்ள டேக் ஓவர் பண்ணும் போது அதுக்கப்புறம் இந்த பக்கம் இவரு வந்து இங்க கட்சி ஒண்ணு தனியா ஏடிஎம்கேன்னு சொல்லி யாருமே அதோட ஹிஸ்டரி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? உள்ள இருக்கிற அரசியல் தெரியுமா? நீங்க சர்வ சாதாரணமா இல்ல காமன் பீப்புள் கூட சிரிப்பாங்க. இமானுவேல், விஜய் வந்து இங்க வந்து நீங்க எம்ஜிஆர் கூட ஒப்பிடுறதே அபத்தம். அது இல்லாம அந்த பக்கம் கலைஞர் கூட உட்காந்து ஒப்பிடுறதும், அப்புறம் ஜெயலலிதா அந்த அம்மா கூட ஒப்பிடுறதும், இதெல்லாம் வந்து என்ன இமானுவேல்? ஏதாவது பிராக்டிகலா ஏதாவது பேசுங்க ப்ளீஸ். கபிலன், ஒன் மோர் திங். அவர் இன்னொன்னு சொன்னாரு, மாற்று அரசியல்ல தான் விஜய் வர்றாருன்ட்டு. மாற்று அரசியல் அதுதான் கேட்க வந்தேன். ஏங்க இங்க மாற்றா விஜயகாந்த் வந்தாரு, நிறைய பேர், சிவாஜி கணேசன் வந்தாரு, நிறைய பேர் வந்தாங்க. அவங்க நிலைமை எல்லாம் எல்லாருக்கும் என்னென்னு தெரியும். தமிழ்நாடோட ஓட்டிங் பேட்டர்ன் என்னன்னு பார்த்தாலே உங்களுக்கு கிளியர் அண்ட் கட்டா தெரியும். சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது அது எப்படி ஒர்க் ஆகும்ன்றதும் தெரியும். திமுகன்றது பெரிய கட்சி, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையவே கிடையாது. அது இல்ல இங்க இல்ல கபிலன் இதுல இன்னொன்னு சொல்லிடுறேன். டி ராஜேந்தர் பாக்யராஜன் இருக்கும்போது 2 பேரும் வந்தாங்க. அதே மாதிரி கார்த்திக்கும் வந்தாரு. எல்லாருமே சரத்குமார்ல இருந்து எல்லாருமே வந்தாங்க. என்ன ஆனது? சிவாஜி நெப்போலியன் கூட அப்படி இல்ல, எம்பியா இருந்தாரு. இப்படி அடுத்தடுத்து வந்த போதும் என்ன ஆனதுங்கிறது தெரியும். அவங்க இப்ப சிவாஜி கணேசன்ங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் இருந்ததுன்னு தெரியுங்களா? அந்த அளவுக்கு இருந்தது. 2 பேர் இப்ப ரஜினி கமல்னு எப்படி இருக்கு, விஜய் அஜித்னு எப்படி இருக்கோ அது மாதிரி அந்த காலகட்டங்கள்ல அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அவ்வளவு ரசிகர் மன்றம் இருந்தது, அவ்வளவு ரசிகர்கள் இருந்தாங்க. ஆனாலும் அரசியல்ல என்ன ஆனது எல்லாருக்கும் தெரியும். எனக்கு என்னன்னா, போற போக்குல இத வந்து ஒரு பிரச்சார களமா யூஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சது. அவரு அதனாலதான் நான் மைக் வாங்கினேன். அதுக்கப்புறம் இல்ல நான் ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். இம்மானுவேல் வந்து போற போக்குல எல்லாமே இங்க வந்து ஒவ்வொரு விஷயமும் தடை செய்யப்பட்டிருக்கு. காவல்துறை வந்து
பண்ணிட்டு குஜராத் இருக்காரு. இஸ் த இதை வந்து கேட். ஊக்குவிக்கிறது கிடையாது. குஜராத் இஸ் த கிரேட் ஆஃப் ட்ரக். அத தெரியுமா? அது எல்லாமே தெரியும். என்னமா இங்க தயாரிக்கிற மாதிரி சாதாரணமா போற போக்குல சொல்லிட்டு போற. உனக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா இம்மானுவேல்? ஏதாவது ஆதாரம் இருந்தா கூட வேணா குடுக்குறேன். உனக்கு எல்லாமே தெரியும் நான் சொல்றேன். நீ வேணா சப்மிட் பண்ணு. நீ டிஎம்கே தான் ஊக்குவிக்கிறாங்கன்னு போற போக்குல சொல்லிட்டு போற. என்ன ஆதாரம் வச்சிருக்கிற? இல்லையா அப்ப ஜாஃபர் சாதிக் யாரையா அதை மட்டும் சொல்லுங்க. அது எங்க பிடிச்சாங்க? சாபர் சாதிக்கு எங்க பிடிச்சாங்க? அதை சொல்லு பார்க்கலாம். எங்க கேஸ் போட்டாங்க? எங்க எங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க? சார்ஜ் ஷீட் எங்க இருக்கு? அதை சொல்லு. எல்லாமே எங்க இருக்குன்னு சொல்லு. ஆனா நீ தான் சொல்லணும். நீ தானே ஜாஃபர் சாதிக்குன்னு ஆரம்பிச்ச. நீ சொல்ல சீரியல் எடுத்து போடு. ஏங்க ஒரு கேஸ் பேசுறீங்கன்னா அந்த கேஸ் ஹிஸ்டரி இல்ல தெரியும். இல்ல இருங்க, ஜாஃபர் சாதிக்குன்னு மட்டும்தான் மெசேஜ் வந்திருக்கு. நான் அடுத்த மெசேஜ் வந்தோன்னா பேசுவாப்ல. இல்ல அதுக்கு முன்னாடி கேஸ் ஹிஸ்டரி படிக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க அவர் மேல என்ன வழக்கு போட்டிருக்காங்க, ஏன் சார்ஜ் ஷீட் இன்ன வரைக்கும் ஃபைல் பண்ணல. நார்கோட்டிக் பியூரோல அது டெல்லியில வச்சு பண்ணது தெரியுமா? அதெல்லாம் அதுல எத்தனை பேர் வெளிநாட்டுக்காரங்க சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரியுமா? டெல்லியில பண்ணது. எங்க எம்ஜிஆர் ஹிஸ்டரியா அவருக்கு தெரியல, நீங்க டெல்லிக்கு போயிட்டீங்க. இமானுவேல், இங்க கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்க போதை மருந்துக்கு போயிட்டீங்க. நான் கேட்ட கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க திமுக அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர்கள் கூட அவங்கள விட ஆளுமை கொண்ட ஒரு தலைவரா நீங்க விஜய காட்டுறீங்களே, விஜய் எடுத்து விக்கிறீங்களே. இதுல நான் ஈகிள் நான் ஒரு பாயிண்ட் ஒண்ணு சொல்ல வந்தேன் ஈகிள், அதான் மறந்துடுவேன். என்னன்னா, இப்ப இவங்க ஒரு கட்டமைப்பு ஒண்ணு பண்றாங்க. நீங்க வந்து கலைஞருக்கு வந்து என்ன சொல்லுவீங்க ஷார்ட் ஃபார்மா? செல்வி ஜெயலலிதா. எம்ஜிஆருக்கு அவருக்கு வந்து என்ன ஷார்ட் ஃபார்ம் சொல்லுவீங்க? சிஎன்ஆர், எம்ஜிஆர், அப்படிதான். எம்ஜிஆர் அவ்வளவுதான். செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு ஷார்ட் ஃபார்மா நீங்க என்ன சொல்லுவீங்க? சிஎன்ஆர், ஜேஜேன்னு சொல்லுவாங்க. இப்ப கட்டமைப்பு பண்ண ட்ரை பண்றாங்க. நல்லா அதான் ஜேவி, அது என்ன கொடுமைனா பின்னாடி இருக்கவனு கூட தெரியல. அதான் பெரிய ஹைலைட். இதுதான் கை இந்த வடிவேல் ஒரு படத்துல இல்ல கடைசியில ஒரு இது போகும் தெரியுமா, அந்த மாதிரி மாண்பு மிகுன்னு சொல்றவரு எல்லாரும் சொல்லிட்டு கடைசியில ஜேவின்னு பின்னாடி இருக்கு ஒருத்தர் திரும்பி. அது யாரோ புது மெம்பர் போல நினைச்சிட்டானுங்க, சைலண்ட் ஆயிட்டானுங்க. யாரையோ சொல்றாரு அண்ணே, புதுசா ஒரு வேட்பாளர் கொண்டு வந்துட்டாங்களோன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டாங்க. அப்புறம் தான் அது விளக்கம் கொடுத்து, எப்ப அந்த பேர்ல பாருங்கப்பா, அண்ணன் பேர் வந்து ஜோசப் விஜயபா தலைவர் பேரு, இதுக்காண்டி தான் நம்ம நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காப்ல, டீப் கொடுத்துருக்காப்ல. எக்ஸாக்ட்லி. இதுதான் இங்க கலைஞருக்கு வந்து இங்க கலைஞர் கருணாநிதினு சொல்லுவாங்க. அந்த கலைஞர்ன்றது ஒரு அடைமொழி. இங்க வந்து மக்கள் திலகம் அப்படின்பாங்க. இங்க செல்வி ஜெயலலிதா அப்படின்னு வரும்போது ஜே ஜே அப்படின்னு வரும். இன்னொன்னு அயன் லேடின்றது அது ஆட்டோமேட்டிக்கா ஃபார்ம் ஆனது. அம்மா அப்படின்னு சொல்லி அந்த ஒண்ணு ஃபார்ம் ஆச்சு இல்லையா? இங்க நீங்க ஒரு கட்டமைப்பு ஒண்ணு ட்ரை பண்றீங்க பாத்தீங்களா? நண்பா, அண்ணா, தளபதி, ஜேவி, இதுதான். இது இயற்கையா உருவாகணும். நீங்களா கட்டமைப்பு உருவாக்க முடியாது. மக்கள் இன்னும் ஏமாளி இல்ல. இமானுவேல், இதைத்தான் நான் கேள்வியா கேட்டேன். அண்ணா இல்ல நீங்க அவர் விஜய் அவர்களே நீங்க பாத்தீங்கன்னா அவரே அதான் பண்றாரு. அண்ணா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் கலைஞர் அவர்களையும் கம்பேர் பண்ணிட்டு இருக்காரு அவரை இப்போ வரைக்கும். அந்த அளவுக்கு நீங்க வளர கிடையாது இன்னும். அவங்க எல்லாம் பிக் டால் லீடர்ஸ். ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன், அது ஃபேன் பேஸ்ல இருந்து சொல்றதுனால. எம்ஜிஆர் மாதிரி அண்ணன் வந்து வராருன்றத வந்து நீங்க ஈஸியாவே உடைச்சிடலாம். எம்ஜிஆர் அவரோட பில்மோகிராஃபியே வேற, அண்ணனோட பில்மோகிராஃபியே வேற. நீங்க இதை கம்பேர் ரிலேஷன்லயே எடுத்துட்டு வர முடியாது. ஒயிட் பியர் எம்ஜிஆர் அவர்கள் திமுக இருந்து வெளியில வரும்போது அவர் அன்னைக்கு திமுக எம்எல்ஏ, அவர் கூட 14 மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலாளர் இருந்தாங்க. கட்டமைப்பு இருந்தது. விஜய்க்கு என்ன இருக்கு? புசி ஆனந்த்னு ஒருத்தர் தான் இருக்காரு. யார் அவரு? ஒரே ஒரு ஸ்ட்ரீட்ல போட்டி எடுத்து எக்ஸ்எம்எல்ஏவா இருக்காரு பாண்டிச்சேரியில. நான் ஒரே பாயிண்ட் சொல்லிக்கிறேன். இந்த ஆளுமைங்கிறது அரசியலை வச்சு வர்றதே கிடையாது. அவங்க எல்லாம் சினிமால இருக்கும் போதே அவங்க எல்லாம் ஆளுமையா தான் இருந்தாங்க. சிவாஜி வந்து கட்சியை ஆரம்பிச்சாலும் தோத்தாலுமே அவர் மிகப்பெரிய ஆளுமை. அந்த காலத்துல எல்லாருமே அப்படிதான் மிகப்பெரிய ஆளுமைகளா இருந்தாங்க. நீங்க சினிமாவிலே நீங்க ஆளுமையை நிரூபிக்கல, அப்புறம் என்ன அரசியல்ல? இங்க தமிழ்நாடு தானே விஜய்க்கு எந்த லீடர் தெரியும்? யாராவது தெரியுமா? பிரசாந்த் கிஷோர் மட்டும் தான் அவருக்கு தெரிஞ்ச ஃபேஸ். வேற யார் எந்த லீடராவது விஜய்க்கு தெரியுமா? அது கூட அது அவருக்கு தெரியுமா இல்ல தெரிஞ்சவங்க யாராச்சும் கூப்பிட்டு வந்தாங்கன்னா நமக்கு தெரியாது. இருக்கலாம். ஏன்னா ஆதவ அர்ச்சனா அவங்க தான் வந்து ஈவன் கமலஹாசன் கட்சி தொடங்குறப்ப கூட பினராயி விஜயன் பேசினாரு. இல்ல சொல்லுங்க சித்ரா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் என்ன சொல்றாங்க, ஈவன் கமலஹாசன் கட்சி தொடங்குறப்ப கூட இவரு பினராயி விஜயன் வந்து அவருக்காக வந்து பேசினாரு. சந்திரபாபு நாயுடு வந்து ஐடியா கொடுத்தாரு. கெஜ்ரிவால் வந்தாரு. கெஜ்ரிவால் வந்தாரு. ஆனா இவரு கமலஹாசனுக்கு அவ்வளவு கான்டாக்ட் இருக்கு, விஜய்க்கு என்ன கான்டாக்ட் இருக்கு?
அதை நோட் பண்ணீங்களா? எல்லா தலைவர்களும் இவரே போய் வழின்னு சந்திச்சிருக்காரு. டெல்லி எத்தனை தடவை போயிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். கோவை 2014 வந்தது தெரியும். அவரு அது மாதிரி வழிய போய் அண்ணன் வந்து மீட் பண்ண எல்லா தலைவர்களும் அண்ணன் தான் போய் மீட் பண்ணிருக்காரு தவிர யாரும் வீட்டுல வந்து மீட் பண்ணது இல்ல அவரை. இமானுவேல் மைக் கொஞ்சம் ஆன் பண்ணுங்க. நான் இந்த கொஸ்டினுக்கு அடுத்து ஒரு கொஸ்டின் ஒண்ணு மட்டும் நல்லா தெளிவா ஏத்திக்கோங்க. டிவிகே கட்சிக்காரங்க எல்லாருமே ஏத்துக்கோங்க. என்னதான் 1000 விஷயங்கள் நீங்க என்னதான் அரசியல் பேசணும், ஒரு விஷயத்த உண்மையை ஏத்துக்கோங்க. இங்க திமுகவா இருக்கட்டும் இல்ல அதிமுகவா இருக்கட்டும் இல்ல நீங்க சென்ட்ரல் கூட கம்பேர் பண்ணீங்க, மோடி பிரைம் மினிஸ்டர் கூட அவரை விட அதிகமா சக்சஸ் ரேட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு போல் நீங்களே நடத்தி 75% வந்து விஜய்க்கும் 24% வந்து மோடிக்கும் சொல்லி ஒண்ணு போட்டீங்க. மனசாட்சியே இல்லாம ஒரு விஷயங்கள்லாம் பண்ணீங்க. ஓகேங்களா? என்னன்னா ஆளுமைன்றது வேற, இங்க பாப்புலேட்டரின்றது வேற. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இது ஒன்றும் பாக்ஸ் ஆபீஸோ இல்ல சம்பளமோ இதெல்லாம் கிடையாது. இஷ்டத்துக்கு நமக்கு வந்து இஷ்டத்துக்கு 100 கோடி ஆதவ அர்ஜுன பேட்டியில 300 கோடின்றாரு. உங்க அண்ணன் வந்து மேடையில 200 கோடின்றாரு. புசி ஆனந்த் ஒரு நம்பர் சொல்றாரு. அது நீங்க வந்து தேர்தல வந்து நாமினேஷன் பண்ணும் போது சொத்து கணக்கு காட்டும் போது அப்ப தெரிஞ்சிட போகுது எல்லாம் எவ்வளவு சம்பளம் வாங்கினீங்க என்ன ஏதுன்னு அதுல தெரிஞ்சிடும். என்னுடைய 2வது கேள்வி, எந்த கட்சியும் எங்களுக்கு ஆதரவு தேவையில்லை, திமுகவும் தேவையில்லை, அதிமுக தேவையில்லை, பாட்டாளி மக்கள் கட்சி தேவையில்லை, விசிகே தேவையில்லை. எந்த கட்சி ஆதரவு இல்லாம நாங்க தனித்து ஆட்சிக்கு வருவோம்னு தைரியமா இது வரைக்கும் ஒரு டிவிகே கட்சி தொண்டன் கூட சொன்னதில்லை. நீங்க உங்களால சொல்ல முடியுமா? விஜய் சொல்றாரு தனி பெரும் ஆட்சி தான் அவர் பெரியவர். யாரு கூட்டணி வந்தாலும் இல்ல, வரலாம் எந்த தனித்த ஆட்சி. கட்சி கூட நாங்க கூட்டணி இல்ல. நாம் தமிழ் கட்சி மாதிரி எந்த கட்சியோட நாங்க கூட்டணி இல்ல. நாம் தான் என்டிகே சீமான் சொல்ற மாதிரி உங்களால சொல்ல முடியுமா இமானுவேல்? இப்ப இந்த கொஸ்டின் யார் கேட்டான்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹோஸ்ட் நான் தான் கேட்டேன். இல்ல அதுல அடிஷனலா இன்னொன்னு சேர்த்திக்கங்க. இவங்க வந்து ஒரு தொல் திருமாவளவன் அண்ணனை வந்து பேசுறது, காங்கிரஸ் பேசுறது எல்லாமே வந்து ஏன் வரமாட்டேங்கிறாங்க, நானே இந்த ஒரு வருஷமா கேட்டுட்டு தான் இருக்கேன் இவங்களோட ஸ்பேஸ்ல. அவங்க 2 பத்தியும் பேசாம இருக்கிறதே இல்லை. அது உண்மைதான். யார் நம்பி வருவாங்க? விஜய் இஸ் அன்டெஸ்டட். அவருக்கு என்ன எக்ஸ் நம்பர்ஸ் தான் இருக்கு. என்ன நம்பி வருவாங்க அவங்க? விஜய் வந்து நான் சொல்லி முடிச்சிடுறேன். விஜய் வந்து அன்டெஸ்டட், ஓட் ப்ரூவ் பண்ணல, இன்னும் ஒரு எலெக்ஷன் கூட நிக்கல அப்படின்னு சொல்றீங்க. அப்ப எதுக்கு பயப்படுறீங்க? ஒரு மாநாடு இல்ல கண்ணே இந்த எல்லாம் குழந்தை மாதிரி பேசக்கூடாது. இதெல்லாம் போயிட்டு சின்ன பசங்கள்ட்ட பேசுங்க. இமானுவேல் நம்ம சொல்றதுனால அது உண்மையாயிடும் நினைச்சிட்டு இருக்காப்ல. இல்ல எனக்கு என்னன்னா கபிலன், எனக்கு என்னன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்தது, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்தது, ரெண்டுலயே நிக்கல. யார் பயப்படுறாங்க? இல்ல ஐயா ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் ஜிப்சி ப்ரோ, நான் இருங்க. திமுக பயப்படணும்னா அதிமுக பத்தி, அதிமுக பயப்படணும் திமுக பத்தி. இல்ல எனக்கு நீங்க கிடையவே கிடையாது. நீங்க லிஸ்ட்லயே கிடையாது. 400 ரவுடி தான் வண்டியில ஏறாதீங்க. எனக்கு சரிப்பா, எனக்கு ஒரு பயம் இருக்கு. அதை நாங்க கொஞ்சம் விளக்கிடுங்க. எனக்கு இருக்கு. நான் எந்த கட்சி சார்பும் கிடையாது. எனக்கு என்ன பயம்னா, இருங்க கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. பேசாம இருக்கிறாப்ல ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் அவர் கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆமா, எனக்கு ஒரு பயம் இருக்கு. அது என்ன பயம்னா, இப்ப சமீபத்துல சீமான் வந்து ஒரு மாநாடு நடத்தினார், ஆடு மாடெல்லாம். அங்க கூட அதுங்க ஒழுங்கா வந்து நின்றுட்டு போயிடுது, எந்த பிரச்சனையும் பண்ணல. ஆனா உங்க அண்ணனும் மாநாடு கூட நடத்தல, ஆர்ப்பாட்டம் நடத்தினாரு. மரத்துல ஏறினானுங்க, பப்ளிக் ப்ராப்பர்ட்டிலாம் உடைக்கிறானுங்க. இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு பயம் இருக்கு. அதுக்கு மட்டும் எனக்கு விளக்கம் கொடுங்க. ஆடு மாடு அஞ்சறிவு இருக்கிறது கூட ஓகே, நான் சொல்றேன். நாங்க ஒன்னும் இந்த பிரியாணிக்காக சண்டை போடல. சரியா? ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. இல்ல பிரியாணி கூட சண்டை போட்டுக்க, மரத்துல இருந்து ஊந்துறாதீங்கப்பா, அதுதான் சொல்ல வர்றாரு. ஆமா, எதுக்கு மரத்துல தாவுறீங்க? அது கூட பரவாயில்ல ஜிப்சி ப்ரோ. மரத்துல ஏன் தாவுறீங்க? பிரியாணி மரத்துல இந்த வாழை மரம் கட்டி இருக்கிறதுக்கு வந்து அச்சுட்டு போல நாங்க. ஓகேவா? அது எடுத்துட்டு போனதாயா வைக்கிறது? இல்ல அது எடுத்துட்டு போய் சாப்பிடதாயா செய்வாங்க. போய் சாப்பிடணும் தாயா அதை வைக்கிறது. என்னையா நீங்க உங்களுக்கு தான் 4 பேருக்கு பயன்படணும் தாயா அதை வைக்கிறாங்களே. உண்மையிலே நான் உண்மையிலே சொல்றேன். வந்து பெரிய பெரிய அரசியல்வாதிகளோட வீட்டுல கல்யாணம் நடக்கும்போது ஒரு கிலோமீட்டருக்கு 2 கிலோமீட்டருக்கு தூரமா அந்த வாழை மரம் கட்டி காய்கறிகள் பலாப்பழத்துல இருந்து எல்லா பழங்களையும் வச்சு கட்டுவாங்க. மக்கள் அதை வந்து அங்க இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் அதை அவங்க எடுத்துட்டு போட்டு தான் வருவாங்க. எடுத்துட்டு போட்டுமே அப்படிதான் அலோவ் பண்றாங்க. ஓகேவா? இமானுவேல் உங்களுக்கு எதுக்கு வைக்கிறாங்கன்னே தெரியல. நீங்களும் வைங்க, மக்களுக்காக அதை வைங்கன்னு தான் சொல்றோம்.
அந்த இமானுவேல் தப்பா புரிஞ்சிட்டாப்ல. சாரி இமானுவேல், ஒரு மியூட் ஒன்று போட்டது. சாரி இமானுவேல். ஆக்சுவலி நீங்க மாநாடு ஒண்ணு போட்டீங்கல்ல, விக்ரமாண்டியில ஒண்ணு போட்டீங்கல்ல, அதுக்கு அதுல பேட்டி கொடுத்திருப்பாரு. அந்த அலங்கரிப்பு பண்றது அவர் பேட்டி கொடுத்திருப்பாரு. எனக்கு வந்து பர்மிஷன் கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி பலாப்பழம் கரும்பு எல்லாத்தையும் வைக்க சொல்லி. ஆனா அவங்க கபிலன் கடைசி நேரத்துல வைக்கல. கபிலன் நீங்க மாத்திட்டீங்க. என் கேள்வி அது இல்ல. ஆடு மாடெல்லாம் ஒழுங்கா நிக்குது, நீங்க ஏன் மரத்துல இருந்து தாவறீங்கன்னு தான் என் கேள்வியே. சரி ஓகே, அந்த கேள்வி ஸ்ட்ரைட் அங்கே கரெக்ட். நான் மாறிட்டேன். சாரி அவர் மாத்தி விட்டாரு, நீங்க மாறிட்டீங்க. அதேதான் கனிமொழி அக்காவோட ஒரு மீட்டிங்ல வந்து தம்பி, கனிமொழி இது வந்து லலிதாவின் பாட்டுக்கு பட்ட மாதிரி நாங்க ஒண்ணு பாடினா அதுக்கு இன்னொரு கேள்விக்கு போகாத. கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி என்ன கேட்கறோம் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா யோசிச்சு, அப்பதான் ப்ரோக்ரஸ் ஆகும். ஒரு நிமிஷம் இருங்க. அவர் திமுக தான் அக்யூஸ் பண்ணாரு. நானே இல்ல இமானுவேல் உங்களுக்கு பதில் கொடுத்துட்றேன். கனிமொழி அக்கா எல்லா மீட்டிங்லயும் போயிட்டு தம்பி சேர் எடுத்து வைக்காத, தம்பி சேர் எடுத்துட்டு ஓடாத, தம்பி எல்இடி மேல ஏறாத, சவுத்து மேல ஏறாதுன்னு சொல்ல கிடையாது. அவங்க இத்தனைக்கும் அவங்களும் எங்க துணை பொதுச்செயலாளர் தான் கட்சிக்கு. உன்னோட அரசியல் புரிதல் பாத்தியா? நான் இங்க திமுக காரனே கிடையாது. நான் கேக்குற கேள்விக்கு நீ திமுக காரனுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க. இப்ப என்ன நீ வந்து திமுகவுக்கு ஓட்டு போட சொல்லி தூண்டிட்டு இருக்க. இதுதான் உங்க பிரச்சனையே. குட் இல்ல நைட். பிரியாணி சண்டை போடலன்றாங்க. இவங்களுக்கு பிரியாணி சண்டை போடுறது அவசியமே இல்லையா? பனையூர்ல ஃப்ரீயா போடுறாங்க. இல்ல தண்ணி தான் கொடுக்க மாட்டாங்க. தண்ணி தான் கொடுக்க மாட்டாங்க ப்ரோ. எங்க தலைவர் வந்து உழைச்சிருக்காரு, அதுக்கான காசுல போடுறாரு. யாருமே உழைக்கலையா? இருங்க ஏங்க தாராளமா இல்ல ஒரே நிமிஷம் இமானுவேல், தாராளமா பனையூர் போங்க, அடிச்சு உடைங்க, இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு உடைங்க. ஆனா பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை மட்டும் விட்டுருங்க. ஏன்னா அது பொதுமக்கள் வந்து காசு டாக்ஸ் கட்டி பண்ற பணம். நீங்க பனையூர் போங்க, பனையூர் கேட்ட இழுத்து புடுங்க, விஜய் வீட்டு போங்க, விஜய் வீடு அடிச்சு உடைங்க, எவனும் கேட்க போறது கிடையாது. அதுக்காக தான் உங்களுக்கு போயிட்டு அவர் அவ்வளவு பெரிய கேட்டு போட்டு வச்சுக்கிறாரு. ஏங்க விஜய் வீட்டு வாசல்லே ஒரு தண்ணி கேன் இல்லையாம? விஜய் வீட்டு ஐயா இவ்வளவு யோக்கியமா பேசுறீங்க. விஜயகாந்த் ஃபேன்ஸ் வந்து வச்ச தண்ணி கேனை கூட தூக்கி போட்டாங்களாமே. ஐயா நான் சொல்றேன் கேளுங்க, நீங்க இவ்வளவு யோக்கியமா பேசுறீங்களா? நாங்க அயோக்கியனாவே இருக்கட்டும்பா. தமிழ்நாட்டிலேயே எல்லாரும் அயோக்கியம் தான். எல்லாரும் கள்ளக்கடத்தல் பண்ணி ஸ்மக்லிங் பண்ணி தான் சம்பாதிக்கிறோம். அவருதான் உழைச்சி சம்பாதிக்கிறாரு. ஒயிட் பேர் குறுக்க வந்தது இமானுவேல், எனக்கு ஒரு குறுக்க வந்தது. நான் இப்ப நீங்க காலையிலே பேசுறது, நீங்க வந்து ஜெயலலிதா கூட கம்பேர் பண்ணீங்க, எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணீங்க, கலைஞர் கூட கம்பேர் பண்ணீங்க. சரி ஓகே, நான் அதை கூட மன்னிச்சிருவேன் விடுங்க. ஆனா இன்னொன்னு ஒண்ணு பண்ணீங்க, அது நான் ரொம்ப வருஷமாவே கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷமா கட்சி ஆரம்பிச்சுல இருந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க. விஜயகாந்த் கூட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. எப்படி விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் கூட தேமுதிக கட்சியோட தலைவர், முன்னாள் அவர் இறந்துட்டாரு, அவரு கூட கம்பேர் பண்ணிக்கிட்டே வரீங்க. நீங்க வந்து அவருடைய வாரிசு அப்படின்ற மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே வரீங்க சமீப காலமா. இப்ப நடக்கக்கூடிய மதுரை மாநாட்டுல அடுத்து நடக்கக்கூடிய முடிச்சிடுறேன் இமானுவேல், என் கேள்வி முடிச்சிடறேன், அப்புறம் நீங்க பேசுங்க, நான் குறுக்க வர மாட்டேன். இப்ப அடுத்து நடக்கக்கூடிய மதுரை மாநாடு கூட விஜயகாந்த் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்குதான் நீங்க அதை வந்து இது பண்றீங்க, நடத்துறீங்க. கரெக்டா? அதுலயும் ஒரு உள்ள அரசியல் இருக்கு இல்லீங்களா? இமானுவேல் மைக் ஆன் பண்ணீங்க. இப்ப மைக் ஆன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜயகாந்த் வந்து அவர் எதுக்கு இது பண்றாருன்னா, அவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல விஜய் வந்து ஸ்டார்டிங்ல வரும்போது அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங்கா இருந்ததுனாலதான் அவர் விஜயகாந்த சொல்றாங்களே தவிர, நாங்க ஒரு முன்னோடி மாதிரி தான் நாங்க பாக்குறோமே தவிர நாங்க அவரை வந்து ஒன்னும் சிறுமைப்படுத்தி பேசல. ஓகேங்களா? நாங்க எந்த இடத்துலயாவது விஜயகாந்த சிறுமைப்படுத்தி பேசியிருக்கோமா? ஒரு இடத்துலயும் பேசல. சிறுமைப்படுத்திட்டீங்க. எந்த படத்துல ரொம்ப சிறுமைப்படுத்திட்டீங்களா அவரை? ஐயா நீங்க படுத்தாதோட கபிலன் சாரி இல்ல இமானுவேல், அவரு உயிருக்கு வந்துட்டு இல்லாம இருந்தாரு. அப்பெல்லாம் ஒரு டைம் கூட போய் பார்க்கல விஜய். அப்பெல்லாம் எங்க போச்சு? சின்ன வயசுல இருந்து நான் பார்த்ததே இல்லன்ட்டு விஜயகாந்த் பையனே சொல்லியிருக்காரு. இல்லக்கா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஆரம்ப கட்டத்துல சினி ஃபீல்ட்ல வந்து அவரு தான் உதவுனார்னு சொல்றாரு. அதே வந்து விஜயகாந்தோட அந்த அரசியல் வாழ்க்கையை ஆரம்பிச்ச போது வந்து இவரு ஃபீல்ட்ல தான் இருந்தாரு. அப்ப இவரு எந்த வகையில உதவுனாரு? அந்த ஒரு கேள்வி. இருங்க சென்னை ஒரு நிமிஷம், எனக்கு அந்த டவுட் ரொம்ப நாளா இருக்கு. இமானுவேல் எத்தனை படம் கொடுத்தாருன்னு எனக்கு தெரியும். சின்ன குழந்தையில இருந்து கொடுத்துட்டு இருந்தாரு அடுத்தடுத்து. என்ன கேள்வி? விஜயகாந்த் வந்து 2011 இது பண்ணாரு.
விஜய் வந்து என்ன சப்போர்ட் பண்ணாருங்கிற பதிலே இல்ல கேக்குறீங்க அதானே? கேள்வி புரிஞ்சுக்கல நீங்க. சின்ன வயசுல இருந்து விஜய்க்கு நிறைய இல்ல சான்ஸ் இதுலயே கொடுத்துருக்காரு. ஒரு தப்பு இருக்கு. எந்த வருஷம் விஜயகாந்த் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு, எந்த வருஷம் எலெக்ஷன் நின்னாரு, அதையே சொல்லுங்க இமானுவேல். இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல, அத மறுபடியும் சொல்லுங்க. தயவு செஞ்சு யாரும் ஆன்சர் சொல்லி காட்டி கொடுத்துறாதீங்க. இமானுவேல். ஐயா இல்ல கால் வந்துச்சா? எனக்கு சவுண்ட் கேட்கல. எனக்கும் கேட்கல. ஆமா கரெக்டா. மெசேஜ் வந்திருக்கும், கால் வந்திருக்கும். ஓகே தம்பி கேட்கலப்பா. இயர் வந்து விட்டு விட்டு கேக்குதுப்பா. விட்டு விட்டு கேக்குதுப்பா. 2011 இமானுவேல் 2011 தானே சொன்னீங்க? அப்ப நாடாளுமன்ற தேர்தல் எப்ப போட்டி போட்டாரு எனக்கு தான் தெரியல. அரசு இப்ப மறுபடியும் கால் வந்துருச்சாட்டுதுங்க. விடுங்க. இமானுவேல் கேக்குதா? இப்ப கேக்குது ப்ரோ. போன் வந்துருச்சு. சொல்லுங்க. எந்த வருஷம் கட்சி ஆரம்பிச்சாரு அப்படின்னு அவர் கேட்டிருந்தாரு. பதில் 2011 ஏடிஎம்கே கூட விஜயகாந்த் இருந்தாரு. நான் அந்த இன்சிடென்ட் பத்தி சொன்னேன். நீங்க ஒண்ணே ஒரு அவர் எப்ப கட்சி ஆரம்பிச்சாருன்னு கேட்டாங்க. 2006 ஓகேங்களா? இல்ல நீங்க முதல் தேர்தல் சொன்னதுனாலதான் 2011 சொன்னதுனாலதான் இந்த கேள்வியை நான் வச்சேன். எல்லாருமே கீழே இருக்கிறவங்க எல்லாம் கேட்டாங்க. 2011 எதுக்கு சொன்னா ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சனால நீங்க அந்த 2006 தனியா தானே இருந்தாரு. ஏன் விஜய் ஆதரவு கொடுக்கல? அப்போ இவ்வளவு வளர்த்து விட்டவங்களை ஏன் அவர் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கலன்னு கேக்குறாங்க. ஐயா பாலிடிக்ஸ் வேறயா? என்ன இப்ப உங்களுக்கு மட்டும் பாலிடிக்ஸ் வேறயா? நீங்க என்ன சினிமாக்கு வந்திருக்கீங்க? வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? என்னையா தக்காளி சட்னி சொல்லலையா? இல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னா விஜய் வந்து என்ன சொல்றீங்க? இது அரசியல் சினிமால இருந்து வந்துட்டாருன்னு சொல்றீங்க. அப்படி சொல்ற நீங்க ஒரு ஆளாவது உதயநிதி ஸ்டாலினும் அதே சினிமால தான் இருந்து வந்தாங்கன்ட்டு உங்களால ஏதாவது ஒரு ஸ்பேஸ் போட்டு பேச முடியுமா? ஆமா, உதயநிதி ஸ்டாலின் சினிமால தான் வந்தாரு. கொஸ்டினே தப்பு. கேட்ட கொஸ்டினுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. சம்பந்தம் இல்ல. டைவர்ட் கோல் போஸ்ட் மாத்திர கேம் இது. சென்னை இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இவங்க ரெண்டு பேர்த்தோட நான் தான் மாற்றுங்கிறீல்ல, அப்புறம் அதையே கம்பேர் பண்ற மாதிரினா அப்புறம் நீ எதுக்கு தேவையில்லையே? நாங்க ரெண்டு பேரும் கொஸ்டினை மாத்துவோம். அதான் நாங்க பண்ற மாற்றம். இல்ல எனக்கு சபாட்ட ஒரு கேள்வி கேட்டுக்குவா. அதாவது சார், இந்த டிஎம்கே ஏடிஎம்கே ரைவலே வேண்டாம் ப்ளீஸ். இருங்க, நான் இந்த பக்கம் திரும்புங்க. இல்ல ரைவல்ரி இல்ல ஒரு விஷயம் எனக்காக ரைவல்ரி இல்ல சபாமா. அதாவது திராவிடமும் தமிழ் தேசியமும் பயங்கர ஆப்போசிஷன். எப்படா ஒரே இதை வச்சிருக்காங்க? அத நீ என்னைக்காவது கேட்டீங்க? பல முறை கேட்டீங்க. எப்படி நீங்க ஒரே தட்டுல வைக்கிறீங்க ரெண்டுத்தையும் தான் நாங்களும் கேட்டுட்டு. தெரிஞ்சாதான் கேட்பாங்க. முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு. இமானுவேல், இதுக்கு மட்டும் டிஎம்கே ஏடிஎம்கே இதுலதான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி நிக்கிறாங்க. ரெண்டு கட்சியும் ஒரு விஷயத்துல ஒத்துமையா இருந்தாங்கன்னா அது இந்த ஒரு விஷயத்துலதான். அது மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? டிவிகே கட்சிக்கு ஒரு உறுப்பினரா ஒரு நிமிஷம் இமானுவேல், ஒரு நிமிஷமா. அதாவது நான் சபா இத வந்து அவரே எப்படி புரியாம இது பண்ணாருமா? எப்படி வந்து அதை எழுதியிருப்பாங்க? அவர் கூட இருக்க ஜான் ஆரோக்கியசாமி அந்த டைம்ல எழுதி கொடுத்ததுதான் அவர் படிச்சிருக்காரு. அவ்வளவுதான். ப்ரோ அப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்க அப்படிதானே? திராவிடம்ங்கிறது வந்து தமிழ் அல்லாதவர்களுக்கானதுதான்ங்கிறத ஒத்துக்கிறீங்க. நீ உனக்கு புரிஞ்சுக்கோமா தம்பி? சொல்லி கொடுல இல்ல ஒருத்தர இமானுவேல் நல்ல நேரம். நான் நாம் தமிழ் கட்சி எதுவும் ஏத்தல. ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம். திராவிடம் என்பது இல்ல சென்னை அப்படி சொல்லாதீங்க. இமானுவேல் வந்து நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும் கேட்க மாட்டாப்ல. நீ growth உள்ள இருக்குல்ல, உங்ககிட்டயே இருக்குல்ல எக்ஸ்ல, நீங்க ஏன் கேளு. அடுத்தடுத்து உன்னோட சந்தேகத்தெல்லாம் கேளு. திராவிடங்கிறது என்ன? நீங்க எப்படி திராவிடத்தை பாக்குறீங்க? இல்ல அண்ணா, பெரியார் எழுதி வச்சிருக்காருங்க. படிங்க இமானுவேல், தயவு செய்து படிங்க. அவரு சொல்லாத, நீயே சொல்லி கொடு. அண்ணாச்சி சொல்லி கொடுத்தா நல்லது. இத வந்து நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். மேல வச்சிருக்கிற இமானுவேல் திராவிடம்னு ஐடியில போய் சர்ச் பண்ண உனக்கு எத்தனை த்ரெட் வேணாலும் இருக்கும். கிட்டத்தட்ட 4-5 வருஷமா போட்டிருக்கேன். சர்ச் பண்ணி எடுத்துக்க. அது பொய்யா தெலுங்கரா மொழிக்காரரான்னு தெரிஞ்சுக்கலாம்.
திராவிடம்ங்கிறது பெரியார் சொன்னதை வந்து நான் படிச்சுக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியுங்களா? நீங்க தான் புக்கெல்லாம் பறிச்சு சரி நான் கரைச்சி சொல்றேன் குடிச்சிட்டீங்களா? நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரே ஒரு மணிக்கணக்காகும். வா நம்ம 2 பேரும் வந்துட்டு 1 to 1 போடலாம். நீ போடு இல்லைன்னா நான் போடுறேன். 2 பேர் மட்டும் உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். வா. இமானுவேல் எவ்வளவு பேர் இருக்காங்க? உங்க கட்சியை வந்து பார்ப்பனையத்தை எப்படி பாக்குதுன்றத மட்டும் எனக்கு சொல்றேங்க. அதுலயே திராவிடத்துக்கான ஆன்சர் இருக்கு. அதெல்லாம் என்ன பேசல. எங்க கட்சி பார்ப்பானியா அது இதெல்லாம் இல்ல, எல்லாருமே சமம் தான். பெரியாரோட கொள்கையே அதான்யா. என்னையா நீங்க போங்க. அது என்ன படம்னு கேட்பாப்புல தம்பி. நீங்க சொல்றீங்களா பெரியாரோட கொள்கையை தூக்கிட்டு வரீங்களா? நீங்க தான் எல்லாரும் சமம் சொல்றீங்களா? பெரியாரோட கொள்கை தான் பேசுறோம். இமானுவேல் என்னை ஃபாலோ பண்ணு. ஒரு 4-5 வீடியோ அந்த எந்தெந்த இது இருக்கோ நான் அதை எல்லாமே அனுப்புறேன். உனக்கு திருப்பி பண்ணிட்டு போ. ஈகிள் ப்ரோ, இது நான் வன்மையா கண்டிக்கிறேன். நீங்க வந்து அரசியல் கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. இது வந்து நான் இது வன்மையா கண்டிக்கிறேன். கத்து கொடுக்கல. அவன் ஒரு சந்தேகம் இருக்கு. இது வந்து ஒரு சந்தேகப்படுறது. இதுக்கு உண்டான பதில் கொடுத்தது ஆகணும். நான் அரசியல் கொடுக்கவே இல்லை. அரசியல் கிடையாது. இல்ல இருக்கட்டும். ஜால்புரா கொஞ்சம் மைக் ஆன் பண்ணுங்க. தலைவா எனக்கு ஒரு எங்க இருக்கீங்க? உனக்கு லிசனரா இருந்தமா. சரி, இனிமேல் அடிக்கடி வாங்க. ஆனா ஒண்ணு இமானுவேல், யூ ஷுட் ப்ரௌட். உண்மையிலே சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு நினைவு தெரிஞ்ச அரசியல், எனக்கு தெரிஞ்சு இல்ல அளவுக்கு எனக்கு நினைவு தெரிஞ்ச அரசியல்ல நான் வந்து திமுக அதிமுக சண்டை போட்டுதான் நான் பாத்துருக்கிறேன். அடி தட்டி பயங்கரமா போகும். ஆனா இவங்க 2 பேரையும் இந்த ஒரு விஷயத்துல ஒத்துமையா சேர்த்திருக்கீங்க பத்தியா? ஆரம்பிச்சிட்டாங்க. இருங்க நான் சொல்றேன். திமுக அதிமுக ஒண்ணு சேர்ந்து பயந்துகிட்டு ஆவேகாக்கு பயந்து இந்த ஸ்பேஸ் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. நீங்க வேற இல்லமா, நான் அவன் சபாவதாம கண்டிச்சு கேள்வி கேட்கிறேன். எனக்கு வித்தியாசம் தெரியல. திராவிடம்னா என்னன்னு தெரியாத ஒருத்தரும் பேசியிருக்காரு. திராவிடம்னா என்னன்னு தெரியல, அதெல்லாம் ஒண்ணும் இது இல்ல, இவங்கதான் எடுக்கிறாங்க திராவிடங்கிற ஒரு வார்த்தை அப்படின்னு ஒருத்தர் சொன்னது என்கிட்ட இருக்கு. ரெக்கார்டிங்ல இருந்து அவரு பல முறை பேசுறது என்கிட்ட இருக்கு. அது போட்டா இங்க அசிங்கமா ஆயிரும். ரெக்கார்டு அழியுமியா ஈகிள்லா? நீ இப்படி ரெக்கார்டிங்க போட்டு என்னதான் செய்வீரோ? நீ தான் பேசுன ஜோயல் செல்லம். திராவிடம் டிபி கணக்கா வச்சிருப்பீங்க. எல்லாத்தையும் அழிங்க. நம்ம ஸ்டேட்மெண்ட் வேணாம். இவ்வளவு யோக்கியமா பேசுறீங்க இல்லையா? திராவிடம்னா என்னன்னு தெரியாது. யோக்கியமா பேசலாமா? உனக்கு சொல்லி கொடுக்குறோமா? எத்தனை வேணும் உனக்கு? டீச்சர் கிட்டயே மேக்ஸ் சொல்லி கொடுத்தா இவ்வளவு யோக்கியமா போறியே, எனக்கு ஆன்சர் எழுதி கொடுக்கணும் போல. இல்ல, நான் இமானுவேலுக்கு என்ன சொல்றேன்னா, இமானுவேல் இது நான் கட்சிக்காரன் கொடுக்கல, இது எல்லாமே தம்பிமார்கள் சொன்னா நல்லா இருக்கு. இதுல இருந்து தீக்காவில இருந்து கொடுத்தது. மற்றும் உனக்கு என்னென்ன வேணும்னு கேளு. அது வந்து தமிழ் செம்மொழி ஆய்வு நிறுவனம் இருக்குல்ல, இப்ப சென்னையில இருக்குல்ல, அதுல இருந்து கொடுத்தது. ஆராய்ச்சி கட்டுரைகள்ல இருந்து உனக்கு எல்லாமே நான் தரேன். நீ வா, நீங்க உங்க சந்தேகத்தை தீர்த்துக்க. அவ்வளவுதான். இல்ல நீங்க அவ்வளவுதான் படிச்சாதானே ChatGPT இருக்கு, நீ போட்டு கேளியா, ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஒரே நிமிஷம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அரசியல் கட்சி ஐடியா நான் தேடி ஃபாலோ பண்றேன். ஜெயல் ப்ரோ, உங்களை ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். இமானுவேல், உன் நல்ல நேரம். நான் இங்க நாம் தமிழ் கட்சியை நான் வந்து இங்க மேல இன்னும் மைக்ல ஏத்தல. யாரும் எனக்கு தெரிஞ்சு ஆக்டிவா இல்ல இந்த நேரத்துல. ஒருவேளை இருந்திருந்தா அவங்களையும் ஏத்திருப்பேன். என்னன்னா, இங்க அவங்க நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கல. அவங்க உன்னை அடிக்க கூட இல்ல. ஒரு சாதாரணமா ஒரு கேள்விதான் கேட்டேன். அந்த கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியல. அது திமுக காரர்களா இருக்கட்டும், இல்ல வந்து அதிமுக காரர்களா இருக்கட்டும். இங்க நீங்க சர்வ சாதாரணமா அவங்களுடைய கட்சி தலைமையில இருக்கக்கூடிய தலைவர்களை கூட உங்க தலைவரை கூட ஒப்பிடுறீங்களா? அதுவே அபத்தம். கபிலன், இங்க சோசியல் ஜஸ்டிஸ்க்கும் தோழர் ஒருத்தங்க வந்தாங்க. ஒரு தோழர் ஒருத்தங்க வந்தாங்க. ஓ சாரி, மியூட் போட்டு விட்டேன். சாரிப்பா, மைக் ஆஃப் பண்றதுல மியூட் போட்டு விட்டேன். இல்ல, ஒரு தோழர் ஒருத்தங்க வந்தாங்க. அவங்க பேர் நன்பியா சம்திங், அவங்க மறந்து போயிடுச்சு. அவங்க இத்தனைக்கு அபிஷியலா இருக்காங்க. ஷி கரெக்ட். டெமோக்ராட்டிக்கும் சோசியல் ஜஸ்டிஸ் டிஃபரன்ஸ் இல்லை, பட் கரெக்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்ப இமானுவேல்ட்ட கேளுங்க, இடஒதுக்கீட்டுக்காக இங்க நடந்த ஏதாவது ஒரு பிரச்சனையை பத்தி. ஏன்னா இவங்க இன்னைக்கு அரசியல் கட்சி. இடஒதுக்கீட்டை பத்தி தாவேகாவோட பார்வை என்னன்றது வந்து கேக்குறேன்னா, விஜய் மட்டும் அரசியல் கிடையாது, இதெல்லாமே அரசியல் தான். இமானுவேல், இல்ல எனக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் இருக்கு. இமானுவேல் வந்து கிட்டத்தட்ட 1 மாசமா, அதுவும் அந்த விடிகால டைம்ல செஃப் கிட்டியோ அல்லது சாண்டி கிட்டியோ அல்லது மான்ஸ்டர் கிட்டியோ இவங்க கிட்ட உட்காந்துட்டு விடுற விஷயமெல்லாம் வந்து கேட்க ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. என்னமோ தான் மட்டும்தான் அரசியலே இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறாப்புல. ஆனா 0.0.0 அந்த மில்லி கணக்குல கூட 1% கூட எதுவுமே தெரியாம வாயில வர்றது எல்லாமே பேசிட்டு
அதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து பெரிய விஷயத்துக்கெல்லாம் போக முடியாது. இது வந்து உன்னோட இதெல்லாம் வந்து பேக் ஃபயர் தான் ஆகும் இமானுவேல். இல்லண்ணா எந்த ஒரு அது விஷயத்தையும் பேசட்டும், அது அவங்க தெரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிட்டாங்க ஏதோ ஒண்ணு பேசி. தெரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அந்த இடத்த பில்டப் பண்றதுக்காக எல்லாம் பேசுறது தப்பு. நாமெல்லாம் 30-35 வருஷமா நான் வந்து அரசியல்ல பாத்துட்டு இருக்கிறேன். எல்லாம் படிச்சு பாக்குறோம், எல்லாம் தெரியும். அவ்வளவுதான் சொல்லுவேன். ஜோயல் அண்ணா உங்கள்ட்ட தான் ஒரு கேள்வி. நீங்க இது வரைக்கும் நியூ கன்கரண்ட் லிஸ்ட் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது சப் கன்கரண்ட் லிஸ்ட். சொல்லி கொடுறா. எங்க அது விஜய்க்கு அவன் எழுதி கொடுத்தான்னு தெரியல. அவனாதான் தெரிய கேட்டிருக்கேன். அவன் அண்ணன் ஒண்ணு சொல்றேன் கேளு. எனக்கு இந்த கேள்வி இருந்துச்சுமா. ஆனா இங்க வந்து காமன் ஸ்பேஸ்னால இதை பேசிடலாம். அது நான் வந்து அந்த தம்பிகிட்ட கேட்க முடியாது. ஏன்னா அந்த தம்பி பாவம். அதனாலதான் நான் உன்கிட்ட கேட்டேன். ஆனா இன்னொன்னு சொல்றேன். இந்த சின்ன பசங்க இவ்வளவு தூரம் இது பேசுறது சரி, நல்ல விஷயம். இவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறது நம்ம கடமை. இவங்க வந்து இந்த படத்தை பத்தி பேசாம இதை பத்தி பேசுறாங்கன்னா நீங்க வந்து சொல்லி கொடுக்கதான் நினைச்சிட்டு இருப்பீங்க. அவனுங்க வந்து இங்க பாத்தியா கதற விட்டம் பாத்தியா அப்படி நீங்க சொல்றத உள்வாங்க மாட்டாங்க. இவ்வளவு நேரம் பேசுற இமானுவேல் அதான சொன்னாப்ல, ஏன் பயப்படுறீங்க 2 பேரும் அப்படின்னு. நீங்க தான் கன்கரண்ட் லிஸ்ட பத்தி தம்பிக்கு சொல்லணும். தம்பி இருக்கிற எல்லாம் இப்ப இவரு அவர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெரிய இதுல இருந்தவங்க எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல ஒர்க் பண்ணவங்க எல்லாரும் மக்களை போய் தேடி நாங்க எப்படின்னு சொல்லி இது பண்ணவங்க. அதனால அதை நினைச்சு அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்பீடப் பண்ணி வாங்க. சரியாமா? நம்ம போராட்டம் பண்றதுங்கிறதோட மக்களுக்கு என்ன தேவைங்கிறது